இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2-3 கிராம்பு, ஒரு பட்டை, இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இதை அரைச்சாச்சு. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது கூடவே 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையுமே தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு. அதை அந்த தண்ணியோடவே சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 கல்பாசி, இதெல்லாம் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இடி உரல் வச்சிருப்போம்ல, அதில் வச்சு நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வந்தால் போதும். இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்லேயே மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் எப்படி செய்யணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை தான் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு இந்த சிக்கனை அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம இந்த மசாலா வதக்காம அப்படியே தான் அரைச்சிருக்கோம், அதனால இந்த ஸ்டேஜில் இது நல்லா வேகணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் நான் வீட்டிலேயே அரைச்சதான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ஒரு விசிலில் சிக்கன் வேகலைன்னா நீங்கள் மறுபடிக்கும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக கமன்னு சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இதே ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.